ஹாய் செல்லம், வெல்கம் டு தாம் தூம் சமையல். சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஜாவித்ரி 1, ஏலக்காய் 3, லவங்கம் 1 டீஸ்பூன், பட்டை 2, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பூண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 3, தக்காளி 2 சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், பெரிய வெங்காயம் 3 நறுக்கியது, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, மல்லி மொக்கு, கொத்தமல்லி, புதினா தலை கொஞ்சமாக, அரை லெமனு, நாட்டுக்கோழி இது 1 கிலோலேருந்து 1.25 கிலோ இருக்கும், பாசுமதி ரைஸ் இந்த டம்ளரில் 3 எடுத்து ஊற வச்சுருக்கேன், கடலை எண்ணெய் இது 200 ml இருக்கும். அடுத்து இந்த தட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறின உடனே மராட்டி மொக்கு, மல்லி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அடி பிடிக்காமல் வதக்கலாம். அப்புறம் இதில் 2 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், அடி பிடிக்க விடக்கூடாது, தொலைக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் தான். இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தயிர் சும்மா கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தயிர் ஏன் சேர்க்குறோம்னாக்க தயிர் கொஞ்சம் சாஃப்ட்டுக்காகவும் புளிப்புக்காகவும் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் கலர்னா போதும். உடனே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு இப்போ தான் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் இருக்க மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகுன்ற வரைக்கும் நல்லா கிளறணும். இதை நாம் 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிற வரைக்கும் தான் நல்லா சிக்கன் வந்து அதில் இருக்கிற உப்பு காரம் இதெல்லாம் இறங்கும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் விட்டு தொலைவிட்டே இருங்க. இப்போ சிக்கன் வேக இந்த மாதிரி தண்ணி விடும்.
இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சூடேற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா தொலைவி விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால சிக்கன் நல்லா வெந்து வரணும். அதனால் குக்கரை மூடி வச்சு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போது 5 விசில் போல் இதை விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது தண்ணி குடித்து பார்த்துட்டு இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு மெதுவாக அரிசி உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக புளிப்புக்காக அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் போதும். இது 10 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடணும். இல்லைன்னா அடுப்பை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. Ba-ba-da-ba-da-ba-da-ba-ba.